ஸ்டெப்பில் ஈஸியாக எல்லாருமே எம்ப்ராய்டிங் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் தான் இது. நம்ம பக்கத்தில் இருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டரைஸ்டு எம்ப்ராய்டிங் மிஷின். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நம்ம கரண்ட் பில் ரொம்ப கம்மி. ஜஸ்ட் ஃபேனுக்குரிய கரண்ட் தான் இதான். எல்லா டிசைன்ஸுமே மேட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக ப்ளவுஸ் டிசைன்ஸு, சுடிதார்ஸு, குர்த்தீஸு, சாரீஸு எல்லாமே எல்லா டிசைன்ஸுமே நம்ம மேட் மிஷின்ஸில் 2 ஹவர்ஸில் ஒரு கம்ப்ளீட் ப்ளவுஸ் பண்ணுற அளவுக்கு டிசைன்ஸும் இருக்குது. 5 ஹவர்ஸ் மேக் பண்ணுற டிசைன்ஸும் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் டிசைன். இதுதான் நான் சொல்லியிருக்க ஃபர்ஸ்ட் மாடல்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா இது பேசிக் மாடல், டேபிள் டாப் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு டேபிள் வராது, இந்த மிஷின் மட்டும் வரும். ப்ளவுசஸ்க்காகவே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 12 நீடில்ஸ் இருக்கும். வித் டேபிளோடு வந்துடும் இந்த மிஷின் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா 12க்கு 16 இருக்கும். அதனால் ஃப்ரேம் பெருசு. அதனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபுல் யூ அப்படியே ஃபுல்லாக போட்டுடலாம். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம டிசைன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதை பாருங்கள், ஒரு டபுள் ஸ்லீவ்ஸ் நம்ம ஸ்லீவ்ஸ் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி பெரிய ஸ்லீவ்ஸ் ஒரே வாட்டி 2 ஸ்லீவ் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இந்த மிஷின்ஸில் ஸோ இதில் ப்ளவுசஸ் மட்டும் இல்லாமல் ஃப்ரேம் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால சுடிதாரு, குர்த்தீஸு, அப்புறம் சாரீஸாக இருந்தால் கூட நம்ம ஒரு 6 to 7 டைம்ஸ் நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். மிஷின்ஸோட ரேட்லாம் சொன்னீங்க, இதோட கேரண்டி வாரண்டிலாம் இருக்கா? அதெல்லாம் எப்படி? அதெல்லாம் வாரண்டி எல்லாம் இருக்குது சார். 2 இயர்ஸ் வித் டாப் டு பாட்டம் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ ஏதாவது மிஷின் பார்ட்ஸ் போனால் கூட நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடுவோம். ஆஃப்டர் 2 இயர்ஸ் நம்மக்கிட்ட ஏஎம்சி இருக்குது. ஏஎம்சினா சர்வீஸ் மட்டும்தான் மற்ற கம்பெனிஸ்லாம் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம கம்பெனியில் ஏஎம்சினா வித் பார்ட்ஸோடு வரும் உங்களுக்கு. வடபழனியில் இருக்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சர்வீஸ் அப்படின்ற நிறுவனத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல் அதிநவீன டெக்னாலஜி கொண்ட 6G எம்ப்ராய்டரி மிஷின் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த மிஷின் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சர்வீஸ் நிறுவனத்தோட மேனேஜர் திருமதி மீனாட்சி இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம எல்லா கேள்விகளையும் முன்வைக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்ககிட்ட எம்ப்ராய்டரி மிஷின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்னென்ன மிஷின் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 4 மாடல் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ, கஸ்டமர்ஸ்க்கு எது சூட்டபுளாக இருக்குமோ, ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை பார்ட் டைமாக பண்ணுறாங்க, இல்லை ஒரு பொட்டிக் வச்சு பண்ணுறாங்க, இல்லை நம்ம ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ சைட் பையாக ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணுறோம், ஃப்ரீ டைமில் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி வேறையாக 4 டைப் ஆஃப் 4 சைஸில் 4 மாடல்ஸ் நம்ம வச்சுருக்கோம். எல்லாத்தையும் நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ எம்ப்ராய்டரி மிஷின் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் இது பார்த்தா லேப்டாப் மாதிரி இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, இங்கே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்குது. ஒரு இன்ஜினியர் பார்த்தா கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இது பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாதாரண பீப்புள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க, இது பார்க்கறதுக்கு ஒரு லேப்டாப் மாதிரி இருக்கு. இப்போ ஃபோன், ஐபேட் வந்து எப்படி நம்ம சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வாட்ஸ்அப்பு, எல்லா ஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எல்லாமே ஈஸியாக ஒர்க் பண்ணுறாங்களோ, அது மாதிரி சிம்பிள் 4 ஸ்டெப்பில் ஈஸியாக எல்லாருமே எம்ப்ராய்டிங் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் தான் இது. நம்ம பக்கத்தில் இருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் computerized embroidering machines. ஜஸ்ட் நம்ம ஒரு 4 ஸ்டெப்ஸில் டிசைனை செலக்ட் பண்ணுறது, கலர்ஸை சூஸ் பண்ணுறது, பொசிஷன் வைக்கிறது, ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சிம்பிள் 4 ஸ்டெப்ஸில் நம்ம இந்த டிசைன்ஸ் போட்டுடலாம். ஸோ எல்லோரும் இதுக்குன்னு
ட்ரைனிங்கும் நாங்களே கொடுத்துடுவோம். ஸோ மிஷின் ஆப்ரேஷன் எல்லாமே ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துடுவோம். அது பேசிக் எல்லா டிசைன்ஸ்க்கும் ஒரே சிஸ்டம் தான், அந்த 4 ஆப்ஷன்ஸ் தான். அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி அவங்க டிசைனிங் பண்ணி. ஓகே, இப்போ அவங்க உங்ககிட்ட ஒரு மிஷின் வாங்கிட்டாங்க அப்படின்னும் போது அதுக்கான இப்போ யூஸ் பண்ணுறது நூலில் இருந்து அந்த மெட்டீரியல்லாம் உங்ககிட்டே வாங்கிக்கலாமா, இல்லை அதை அவங்க வெளியில் கூட வாங்கிக்கலாமா? 2 ஆப்ஷன்ஸும் இருக்குது சார். உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு கிடைக்குதுன்னா உங்கள் ஏரியாவிலையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நான் போக முடியாது, நான் அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்க, சிட்டிக்கு போய் வாங்கணும், எனக்கு வீட்டில் இருந்தபடியே தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே ஜஸ்ட் நம்ம த்ரெட் கேட்லாக்கு, த்ரெட் டிபார்ட்மெண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துடுவோம். எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எனக்கு இந்த நம்பர் வேணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணால் போதும். உங்களுக்கு 3 to 4 டேஸில் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. இந்த எம்ப்ராய்டரி மிஷின் பார்த்தோன்னா நல்ல பெரிய சைஸ் மிஷினாக இருக்குது. இப்போ இது ஒரு யார் வச்சு இதை ரன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்? ஒரு நார்மலாக சின்னதாக ஒரு வாடகை வீட்டில் இருக்கவங்களோ இல்லை ஒரு 400-600 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கோ வீட்டில் வச்சுருக்கவங்களோ ரன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ரன் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம சைஸ் வேறையாக வச்சுருக்கோம். கஸ்டமர்ஸ்க்கு கன்வீனியண்ட்டாக இருக்கட்டும். அவங்க வந்து வாடகை வீட்டில் இருக்காங்க, என்னுடைய பெரிய பிளேஸ் கிடையாது, சின்ன பிளேஸ் தான், இந்த மாதிரி மிடில் மாடலில் கூட வாங்கி அவங்க யூஸ் பண்ணலாம். அவங்க சிம்பிளாக ஒர்க் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்கும் அந்தந்த ரேஞ்சு ஆஃப் டிசைன்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த சின்ன மாடல் எடுக்கும்போது இதுக்கு தகுந்த டிசைன்ஸ் தான் நம்ம மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பெரிய மாடல் எடுத்தோம்னா அதுக்கு அட்வான்ஸ்டாக நிறைய டிசைன்ஸ் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கான கரண்ட் பில்லாம் எவ்வளோ ஆகும்? நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நம்ம கரண்ட் பில் ரொம்ப கம்மி. ஜஸ்ட் ஃபேனுக்குரிய கரண்ட் தான் இது ஆகும். ஓ, இந்த மிஷின் ரன் ஆகுமா? அதனால் இதை நம்ம வீட்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கடையில் வைக்கிறோம் அப்படின்னாலும் சிங்கிள் ஃபேஸில் நம்ம ரன் பண்ணலாம். 3 ஃபேஸ் வேணுன்ற அவசியம் இல்லை, சிங்கிள் ஃபேஸே போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் 150 வாட்ஸ் தான் கரண்ட் ஆகுன்றதுக்காக நமக்கு ஒரு 6 to 7 ஹவர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலும் நமக்கு ஆகிற கரண்ட் 1 யூனிட் தான். ஸோ கரண்ட் பில்லு டென்ஷன் இருக்க வருது உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி என்ன மாதிரியான டிசைன்ஸ்லாம் இந்த எம்ப்ராய்டரி மிஷின்ஸை வச்சு பண்ண முடியும்? எல்லா டிசைன்ஸுமே மேட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக ப்ளவுஸ் டிசைன்ஸு, சுடிதார்ஸு, குர்த்தீஸு, சாரீஸு எல்லாமே எல்லா டிசைன்ஸுமே நம்ம மேட் பண்ணலாம். ஆனால் நம்ம பேசிக் மாடலில் ப்ளவுசஸ் போடுற மாதிரி இருக்கும். ப்ளவுசஸ்ஸு, டிஷர்ட்ஸு, லோகோஸு, இப்போ ஒரு லோகோ கேட்குறாங்க, எல்லா டிசைன்ஸுமே நீங்கள் மேட் பண்ணலாம். ஸோ நாங்கள் ஃப்ரீ ஆஃப் டிசைன்ஸ் ஒரு மிஷினுக்கு கொடுத்துட்றோம். அது இல்லாமல் கஸ்டமர்ஸ்க்கு அவங்களோட கஸ்டமர்ஸ் கேட்பாங்க இல்லையா, எனக்கு கூகுளில் பார்த்துட்டு இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த டிசைன்ஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி இது ஒரு பிக்சர் போட்டு முடிக்குது, எம்ப்ராய்டிங் பண்ணி முடிக்குது ஆட்டோமேட்டிக்னு சொல்கிறீங்க, அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? டைம் டிசைனை டிபெண்ட்ஸ் பண்ணி தான் இருக்கும். ஸ்டிச்சஸை டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்கும். எவ்வளோ ஸ்டிச்சஸ் அதிகமாகுதோ அவ்வளோ டைம் ஆகும். ஸோ நம்ம மிஷின்ஸில் 2 ஹவர்ஸில் ஒரு கம்ப்ளீட் ப்ளவுஸ் பண்ணுற அளவுக்கு டிசைன்ஸும் இருக்குது. 5 ஹவர்ஸ் மேக் பண்ணுற டிசைன்ஸும் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் டிசைன். டிசைனில் ஸ்டிச்சஸ் அதிகமாக ஆகுதுன்னா அந்த டிசைன் கொஞ்சம் லேட் ஆகும். ஸ்டிச்சஸ் கம்மியாக இருக்குன்னா அந்த டிசைன் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ சிம்பிள் டிசைன்ஸ் பண்ணுறோன்னா ஒரு நாளைக்கு நம்ம 4 டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் டிசைன்ஸு. கொஞ்சம் ஹெவியாக டிசைன் பண்ணுறோன்னா ஒரு ஃபுல் ப்ளவுஸு, எல்போ ஸ்லீவ்ஸு, அந்த மாதிரி ஹெவியாக டிசைன்ஸ் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு நமக்கு ஒரு 2 ப்ளவுசஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் பர் டே. அது டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டிச்சஸ் தான். கிட்ட 4 மாடல் மிஷின் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த 4 மாடலையுமே நீங்கள் வந்து வியூவர்ஸ்க்கு காட்டுங்க. அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றதையும் நீங்கள் சுருக்கமாக சொல்லுங்கள். இதுதான் நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் மாடல் சார். இதில் பார்த்தீங்கன்னா இது பேசிக் மாடல், டேபிள் டாப் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு டேபிள் வராது, இந்த மிஷின் மட்டும் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 8 நீடில்ஸ் இருக்கும். இது வந்து ப்ளவுஸு, டிஷர்ட்ஸு, லோகோஸு எல்லாமே பண்ணலாம். 8 கலர்ஸ் அட் அ டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாடலில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிம்பிள் நெக் டிசைன்ஸு எல்லாமே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 14 இருக்கும். ஸோ ஃப்ரேம் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ஒரு ப்ளவுஸ் பண்ணணுன்னா இதில் பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக்கே ஆஃப் அண்ட் ஆஃபாக பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பேக் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பார்த்தீங்களா ஆஃப் டிசைன் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு திருப்பி ஆஃப் டிசைன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப் டிசைன் இந்த மாதிரி போட்டுட்டு திருப்பி நம்ம ஆஃப் டிசைன் போடுற மாதிரி இருக்கும் இதில் காட்டுற மாதிரி. ஸோ நம்ம ஒரு ஃபுல்லாக நெக் போட முடியாது, ஆஃப் நெக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் நெக் போடுற மாதிரி இருக்கும் இந்த மாடல் மிஷின்ஸில். இதுவும் நம்ம வீட்டில் இருக்காங்க, நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க, ஸோ சிம்பிள் ப்ளவுசஸ் தான் நம்ம பண்ணணுன்றதுக்கு இந்த மாடல் மிஷின்ஸ் நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும். இதுக்கு அடுத்த மாடல் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளவுசஸ்க்காகவே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா 12 நீடில்ஸ் இருக்கும், வித் டேபிளோடு வந்துடும் இந்த மிஷின் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா 12க்கு 16 இருக்கும். அதனால் ஃப்ரேம் பெருசு, அதனால் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபுல் யூ அப்படியே ஃபுல்லாக போட்டுடலாம்.
அதனால் உங்களுக்கு எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. நம்ம பேசிக் மட்டும் கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாதுன்றவங்க கூட நம்ம டெய்லர்ஸ் கிட்ட காண்டாக்ட் எடுத்துட்டு இந்த மிஷினை யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் தெரியணும்னா அது கரெக்டாக அக்யூரேட்டாக ஆஃப் வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஆஃப் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் வைக்கிற மாதிரி இருக்கும் பேசிக் மாடலில். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷன் இருக்காது. ஒரு ஃபுல் கியூ போட்டுரும், ஸ்லீவ்ஸ் பெரிய ஸ்லீவ்ஸ், எல்போ ஸ்லீவ்ஸ் எல்லாமே போட்டுரும். எல்லா டிசைன்ஸுமே இதில் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ளவுசஸ்க்கு எல்லாத்துக்கும் சூட்டபிளாக இருக்கும். இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா தேர்ட் மாடல். நம்மளுக்கு வந்து இது டாப் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு 20க்கு 32 ஃப்ரேம் சைஸ் வந்துடும். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம டிசைன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதை பாருங்கள், ஒரு டபுள் ஸ்லீவ்ஸ் நம்ம ஸ்லீவ்ஸ் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி பெரிய ஸ்லீவ்ஸ் ஒரே வாட்டி 2 ஸ்லீவ் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இந்த மிஷின்ஸில் இதில் 20க்கு 32ன்னு சொல்லுவோம். இது டாப் மாடல். இதில் மட்டும் ப்ளவுசஸ் மட்டும் இல்லாமல் இதுலேயும் 12 த்ரெட்ஸ் வந்துடும். ஜரி ஒர்க்கு, மிரர் ஒர்க்கு, எம்ப்ராய்டிங் ஒர்க்கு எல்லாமே இதுலேயும் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஃப்ரண்ட் பேக் ஒரே வாட்டி போட்டுடலாம், ஸ்லீவ்ஸ் 2 ஒரே வாட்டி போட்டுடலாம். ஸோ ஒரு ஃப்ரேமில் ஒரு துணியை நீங்கள் ஜஸ்ட் 2 வாட்டி ஃபிக்ஸ் பண்ணால் போதும், 4 முறை நீங்கள் போட்டுடலாம். ஸோ ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இதில் ப்ளவுசஸ் மட்டும் இல்லாமல் ஃப்ரேம் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால சுடிதாரு, குர்த்தீஸு, அப்புறம் சாரீஸாக இருந்தால் கூட நம்ம ஒரு 6 to 7 டைம்ஸ் நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ 2 ப்ளவுஸ் அட் அ டைம், 2 ஹேண்ட்ஸ் அட் அ டைம் நம்ம போட்டுக்கலாம் இந்த மிஷினில். இதுவும் டாப் மாடல் தான். அதுவும் சேம் ஃபியூச்சர்ஸ் தான். நீங்கள் வந்து ஃபியூச்சரில் ஆரி ஒர்க் டிவைசஸ் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணுன்னாலே இந்த 2 மாடலில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் 12 நீடல்ஸ் தான் வரும். ஸோ இது ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 20க்கு 48 இருக்கும். ஸோ இன்னும் பெருசாக இருக்கிறதுனால லாங் குர்த்தீஸு, சாரீஸ் எல்லாம் மேக் பண்ணுறவங்களுக்கு, இல்லை லெஹங்காஸ் பண்ணுறாங்க, இல்லை நான் பொட்டிக் டைப்பில் பார்த்துட்ருக்கேன், என்னுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த மிஷின் நல்லா சூட்டபுளாக இருக்கும். இந்த டாப் மாடல் 2 மிஷின்லேயும் 20/32 சொன்னேன் இல்லையா, அந்த மிஷினுக்கும் 20/48 இந்த மிஷினுக்குமே இந்த 2 டபுள் பீட்ஸு, டபுள் சீக்வன்ஸு, கோடிங், இந்த ஃபுல் செட் அப்படியே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இது அட்டாச் பண்ணி நீங்கள் ஆரி ஒர்க்கும் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் ஆரி ஒர்க் டிசைன்ஸ் எல்லாமே இந்த அட்டாச்மெண்ட் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ மிஷின்ஸ் சொன்னீங்க, பேசிக்ஸ்லேருந்து நல்ல டெக்னாலஜி மிஷின்ஸ் எல்லாமே இருக்குன்ட்டு. இந்த பேசிக் மிஷினோட விலை எவ்வளோ? இந்த மிஷினோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,40,000 ஆகும் சார். இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா 3,40,000 ஆகும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு மாடல். இது 4,25,000 ஆகும். இதில் ஆரி ஒர்க் டிவைசஸும் அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து 5,50,000 ஆகும். இதுலேயும் ஆரி ஒர்க் டிவைசஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மிஷினோட காஸ்ட் தான் நான் 5,50,000 சொன்னேன். இந்த டிவைசஸோட காஸ்ட் செப்பரேட் சார். இந்த டிவைசஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இது டபுள் பீட்ஸ் இருக்குது. ஸோ டபுள் பீட்ஸ் வந்து சிங்கிள் பீட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம், டபுள் பீட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சிங்கிள் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா 85,000 ஆகும். டபுள் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா 1,15,000 ஆகும். இது டபுள் சீக்வன்ஸ் 45,000 ஆகும். இது கோடிங் லாங் ஜெரி அப்படின்னு சொல்லுவாங்க, இது ஒரு 45,000 ஆகும். ஸோ ஃபுல் செட் பார்த்தீங்கன்னா 2,05,000 ஆகும். மிஷினோட காஸ்ட் செப்பரேட், இது செப்பரேட். இந்த டிவைசஸ் ஃபுல் செட் வந்து இந்த 2 மிஷினுக்குமே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். மிஷின்ஸோட ரேட்லாம் சொன்னீங்க, இதோட கேரண்டி வாரண்டிலாம் இருக்கா? அதெல்லாம் எப்படி? அதெல்லாம் வாரண்டி எல்லாம் இருக்குது சார். 2 இயர்ஸ் வித் டாப் டு பாட்டம் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ ஏதாவது மிஷின் பார்ட்ஸ் போனால் கூட நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடுவோம். ஆஃப்டர் 2 இயர்ஸ் நம்மக்கிட்ட ஏஎம்சி இருக்குது. ஏஎம்சினா சர்வீஸ் மட்டும்தான் மற்ற கம்பெனிஸ்லாம் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம கம்பெனியில் ஏஎம்சினா வித் பார்ட்ஸோடு வரும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் சர்வீஸை பற்றி டென்ஷனே எடுக்க வேண்டாம். நம்ம மிஷின் வாங்கிட்டு நீங்கள் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அது சர்வீஸ் எல்லாமே வந்துடும். சரி, ஓகே. அப்புறம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறாங்க, திடீர்னு டவுட்ஸ்லாம் வருதுன்னா என்ன பண்ணுறது? அது நீங்கள் எப்போ வேணாலும் வீடியோ கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அப்புறம் என்னோட நம்பர் உங்களுக்கு வரும். ஸோ அடுத்து உங்களுக்கு டெமோ பர்சன் வருவாங்க, டெக்னீஷியன் வருவாங்க. ஸோ எல்லாரோடைய கான்டாக்ட்ஸும் உங்கள்கிட்ட இருக்கும். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் டைமில் கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து மிஷின் கிட்ட வந்து உங்கள் மிஷின் மாடல் கிட்ட வந்து இது இந்த ப்ராப்ளம் மேம், இது பண்ணுங்க மேம் அப்படின்னு நாங்கள் கிளாரிஃபை பண்ணிடுவோம். ஆஃபீஸ் டைம் இல்லாத டைமில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எங்களுக்கு, ஏன்னா நமக்கு மிஷினை காட்டி பண்ணால் தான் உங்களுக்கு அது கிளாரிஃபையாக புரியும், நாங்கள் சால்வ் பண்ணிடுவோம்.
நம்ம முன்னாடி இப்போ இந்த எம்ப்ராய்டரி மிஷின் இருக்குது. இதில் நீங்கள் சும்மா ஒரு சாம்பிளான ஒரு டிசைன் நீங்கள் பண்ணுங்கள். அது எப்படி ஆமாம், எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டிடுறேன். ஸோ ஜஸ்ட் அந்த 4 ஸ்டெப்பை எந்த டிசைன் வேணாலும் நம்ம இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் ஜஸ்ட் ஏதாவது ஒரு டிசைனை. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பொசிஷன். இதில் நமக்கு தெரியும் இதுதான் இதனுடைய பொசிஷன். நம்ம வேணும்னா நமக்கு இந்த ஷேப்பில் வேணும், நமக்கு இந்த பக்கம் பார்க்குற மாதிரி வேணும், தலைகீழியாக வேணும் இது. ஸோ இதெல்லாம் நம்ம எந்த ஷேப்பில் நமக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நம்ம சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒல்லி ஆக்கிக்கலாம், குண்டாக்கிக்கலாம். ஸோ அது நம்ம சாய்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இது ஆங்கிள் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு. தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா கலர்ஸ். இதில் மொத்தம் 4 கலர்ஸ் இருக்குது. நமக்கு எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு பீகாக் ஃபெதருக்கு இந்த மாதிரி கலர், ஸோ இது கலர், இந்த இடத்துல இந்த கலர். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ சிம்பிள் 4 ஸ்டெப்ஸில் இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம பொசிஷன் பார்க்குறோம். இந்த பீகாக் டிசைன் இந்த இடத்துல வருது. ஸோ ஃப்ரேமுக்கு வெளியே இருக்குது, நம்ம ஃப்ரேம்குள்ளே வேணும். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 12,000 ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ அது டைம் போட்டுடும். ஸோ அந்த டைம் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இந்த பக்கம் வர வேண்டாம், ஃபுல்லாக அதுவே ஸ்டிச் ஆகிடும். ஏதாவது த்ரெட்டு கட் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு ரெட் இண்டிகேஷன் சவுண்டு கொடுத்துட்டு இங்கே ரெட் மார்க் வந்து நிற்கும். எந்த த்ரெட்டு கட்டாக இருக்குன்றதை கூட காட்டிடும். அதனால் நம்ம ஜஸ்ட் நம்ம மானிட்டர் பண்ணால் போதுமே தவிர பக்கத்துலேயே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. டிசைனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முருகர், லக்ஷ்மி மாதிரியான பிக்சர்லாம் எம்ப்ராய்டிங்கில் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? இது டிசைன் தான் சார். இது ஒரு 5 ஹவர்ஸ் ஆச்சு முருகர். இது ஜஸ்ட் 3 ஹவர்ஸ் தான் ஆச்சு லக்ஷ்மி. ஸோ ஸ்டிச்சஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் போடணும், நம்ம ஆல்பம் போடணும், ஃபேமிலி ஃபோட்டோ போடணும், அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ டிசைனிங் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இதே போல் ப்ளவுசஸில் எந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சில நீங்கள் சாம்பிள்ஸ் இருந்தால் காட்டுங்க. சாம்பிள்ஸ் இருக்குது. நம்ம ப்ளவுசஸ் எல்லா டிசைன்ஸும் போடலாம். பா ஷேப்பு, யூ ஷேப்பு, பாட் ஷேப்பு, வி ஷேப்பு, போட் நெக்கு, ஃபுல் ஸ்லீவ்ஸு, ஆஃப் 3/4 ஸ்லீவ்ஸு, அப்புறம் சிம்பிள் பஃப் ஸ்லீவுக்கு இங்கே கட் பண்ணி வரும் பார்த்தீங்களா, முதுகில் கட் பண்ணி வர்றது, கட் ஒர்க்கு, எல்லா டிசைன்ஸுமே நம்ம மிஷின்ஸில் மேக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சாம்பிள் ஒரு 2-3 டிசைன் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஸோ இது சாம்பிள் ப்ளவுசஸ் சார். இதோ பாருங்கள், இந்த மாதிரி யூ ஷேப் போடலாம், எல்போ ஸ்லீவ்ஸ் போடலாம், இந்த மாதிரி டிசைன் கட் ஒர்க்ஸ் பண்ணலாம், யூ ஷேப்ஸு, ஃபுல் ஸ்லீவ்ஸு, ஆஃப் ஸ்லீவ்ஸு எல்லாமே நம்ம பண்ணலாம். எம்ப்ராய்டரி மிஷின்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தாராளமாக கேட்கலாம். இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு எங்களுக்கு பதிலளிச்சிங்க. மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.